துணை நின்று தவிட்டாமல் நேசிக்கும் துணை நின்று காப்பவரே மறைவிடாமே. கைகளா சைத்து சத்தமா பதில் தாரோ அதிசயம் செய்யும் ஐயா. பாடுங்க. கேளோ. ஆமென். பதில் தாரோ. கைய கூப்பி அதிசயம் செய்யும் ஐயா. அருள்நாதர் we visited. Pray with them. 32 இடங்களை கர்த்தர் சந்திக்க உதவி செய்தார். ஜெபிக்க உதவி செய்தார். பின்னாடி இருக்காதீங்க ப்ளீஸ், முன்னாடி வாங்க. ஜெபிக்கவும் துதிக்கவும் உதவி செய்தார். அநேக விசுவாசம் இல்லாத மக்கள் வந்தாங்க. விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபித்தாங்க. இதுவரைக்கும் தேவன் அநேக காரியங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி நம்முடைய தேவனை நல்லா கையை தட்டி நல்லா தட்டுங்க. நல்லா கைகளை தட்டி ஆமென். நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. We visited Periyar Nagar. At the time of prayer, a man stood, opening his mouth and said, Pastor, I am looking Jesus here. He is wearing white dress, having charm, long hair. I am looking Jesus again and again. நம் மத்தியிலே இயேசு இருக்கிறார். பாஸ்டர், நான் அவரை பார்க்கிறேன். அவர் ஒன்றும் முழுகி ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவர் இல்லை. புதுசாக அந்த ஜபத்துக்கு வந்த ஒரு ஓல்டு மேன். ஆண்டவர் இயேசு அவருக்கு காட்சி அளித்தார்.
இதுதான் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்பது நிச்சயம். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க என்னோடு கூட சேர்ந்து, அருள்நாதர் நாமம் அதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவே நாம் தொழுகின்ற இயேசு எழும்பிடுவார். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். ஊழியர்கள் தைரியமாய் திருவசனத்தை பிரசங்கிக்கணும். மைக்க கொடுங்க பிரதர் ரகுநாத, ஜெபம் பண்ணுங்க. சபையிலே புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் சேர்க்கணும். அதே போல கர்த்தருடைய ஊழியர்கள் தைரியமாய் திருவசனத்தை பிரசங்கிக்கணும். விசுவாசிகள் யாவரும் திருவசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த நன்னாளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தோவினாலும் பரிசுத்த நாளில் ஆண்டவரே நீ எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளை ஒரு முறையாக கூட நீ எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உங்களை தரிசிக்க முடியாது. இந்த காலை வேளை ஆண்டவரே பரிசுத்த இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறையா அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இந்த காலை வேளை அப்பா சபையாராக எங்களை தாழ்த்தி இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி சமூகத்தில் ஆண்டவரே காத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பல விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். பல இடங்களில் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, மெய்யாகவே நீ எங்களுக்கு கூட வருகிறீர் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீர் பதிலை தந்து கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோடு உங்கள் சபையோடு சபை ஊழியங்களோடு ஜெபங்களோடு கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருக்கும்படியா ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே, சபை ஆண்டவர் இன்னுமாக விரிவடைய வேண்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆத்மாக்களால் நிரப்பப்பட வேண்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. சபையில் உள்ள மக்களால் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒரு ஆத்மா பாரத்தை தாகத்தை தரிசனத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்த தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு இருக்கிறாரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. ஓ கவலை கண்ணீர் கஷ்டங்கள் அப்பா மத்தியிலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த கடைசி நாட்களை உண்மையே பிரசித்தப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க வேண்டிய கர்த்தாவே காரியங்கள் உண்டு சாமி ஸ்தோத்திரம் ஐயா. விண்ணப்பங்கள் உண்டு அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடங்கள் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அங்கெல்லாம் முடிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கரம் ஆண்டவரே அசைவாட வேண்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆத்மாக்களை தொட வேண்டும் அப்பா ஸ்தோத்திரம். ரட்சிக்க வேண்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அறியாத ஜனங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எப்படியாவது கடைசி காலத்தில் அப்பா கடைசி நாட்களை தடவியாவது கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஊழியங்களோடு உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியை கன மகிமை எடுத்துக்கொள்ளும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பெண்கள் கையில கொடுங்க. ஊழியர்கள் சிறையில் இருக்கிறாங்க. ஊழியர்கள் நசுக்கப்படுகிறாங்க. கர்த்தர் அவங்களை பாதுகாக்கும்படியா ஊழியர்களுக்காகவும் ஊழியர்கள் நல்ல சாட்சியுடையவர்களாய் நிலை நிற்க ஊழியர்கள் சாட்சியாய் கர்த்தருக்கு வாழ பணாசை பொருளாசை பெண்ணாசை இவைகளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வஞ்சக வலையில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சாபக்கேட்டில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நிலை நிற்கும்படியா நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இரண்டாவது ஜெப குழுவுக்காக ஜெபத்துக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். பெண்களை யாரும் ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. Yes. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே. அப்பா, இந்த வேளையில் ஒரு விசை கூட ஒவ்வொரு ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொரு மேய்ப்பர்களும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொரு சுவிசேஷர்களும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு போதகர்களும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இப்படி 5 வகையான ஊழியங்களை செய்கிறதா நான் ஒவ்வொரு ஊழியர்களை தேவனே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஒவ்வொரு ஊழியங்களை தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே எத்தனையோ ஊழியர்கள் இந்த ஊழியத்தின் மத்தியில் எவ்வளோ நொறுக்கப்படுகிறாங்க, அடிக்கப்படுகிறாங்க. எத்தனையோ பேர் சிறையில் ஆண்டவரே சிறையில் ஆண்டவரே அடக்கப்பட்டிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் கூட சிறையில் ஜெபித்த பொழுது ஆண்டவரே அந்த சிறை காலத்தால அசைந்தது ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு ஊழியக்காரர்களை ஆண்டவரே நீர் எடுத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. அவருடைய எல்லா செயல்புகளை என் தேவனின் மாற்றி போடும்படியாய் செபிக்கிறோம். எவ்வளோ ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்த ஒரு தவறும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்தபடினால மாத்திர ஆண்டவரே, அதுக்காக ஆண்டவரே எத்தனையோ பேர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எத்தனையோ சிறைச்சாலையில வேதனைகளுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உன் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் அநேகர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே சமயங்களை இன்னும் அவங்க சகிக்கத்தக்கதா, இன்னும் கண்டு வைராக்கியமாய் ஊழியர் செய்யத்தக்கதா அப்பா ஒவ்வொரு ஊழியர்கள் நீ எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஒருபோது ஆண்டவரே கலப்பையில கை வைத்து விட்டு சூழ்நிலை மித்த பாடுகள் மித்தம் பின்வாங்கி போகாதபடிக்கு அந்த ஊழியத்துல உண்மையாய் இன்னும் ஓடத்தக்கதா வைராக்கியமாய் பவுலை போல உம்மை போல எல்லா சூழ்நிலையும் அண்டை சகித்து பாடுகளை மேற்கொண்டு ஓடத்தக்கதா ஒவ்வொரு ஊழியர்கள் நீ எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அந்த பாடுகள் மத்தியில ஓடுகிற ஒவ்வொருவரையும் இன்னும் நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. தூதர்களை காற்றாகவும் ஊழியக்காரை அக்னிச்சுவாலையாகவும் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படி இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நீ வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. அவள் ஒருபோது ஆண்டவரை சிற்றின்மைகளுக்கோ பணங்களுக்காகவும் மனுஷர்களுக்காக ஒரு நாள் ஆண்டவரை விலை போக கூடாதப்பா. ஆண்டவரே, நீங்க அழைத்த அந்த அழைப்புல தரிசனத்துல ஆண்டவரை திட்டத்துல ஆண்டவரை உண்மையா இருந்து அந்த ஊழியத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை நிறைவேற்றி தரத்தக்கதா அப்பா. நிறைவேற்றி அந்த நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை காட்டுக்கொண்டேன். இதுவரை அந்த நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஓடத்தக்கதா ஒவ்வொருவரை ஆண்டவரை அப்படி நடத்தும்படியாய் கூட செபிக்கிறப்பா. ஒருபோதும் ஆண்டவரே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல் அலைந்து கொண்டிருக்கிறான்ப்பா. அவனோட வலையில் ஒரு நாள் தேவ ஊழியர்கள் விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இந்த நாட்களை நீங்க பாதுகாக்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனின் நஞ்சோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான ஆண்டவரே பாவமான யாவற்றையும் உதறி வருகிற தள்ளி வருகிற பாவத்தை யாவதி ஆண்டவரை விட்டுவிட்டு விசுவாசத்தை துவங்குறோம் ஆண்டவரை முடிக்கிறோமா தேவன் நோக்கி பொறுமையோட ஓடக்கடவோம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படி ஒவ்வொருவரும் நீங்க வைத்திருக்கிற அந்த பாதையில் உண்மையாய் ஓடி அந்த ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்ற இன்னும் அநேக புதிய புதிய ஆத்மாக்களை சந்திக்க அப்பா அவர்கள் மூலமா அநேக புதிய ஊழியர்கள் எழும்பத்தக்கதா அப்பா. அப்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எடுத்து நீ பயன்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் தாமே வல்லமையுள்ள காரியங்களை செய்யுங்க. இது மூலியமா அநேக ஊழியங்கள் பெருகுனப்பா. அது இந்த நாளில் ஆண்டவரே வட மாநிலங்கள் அதிகமாய் அப்பா ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆண்டவரே பலவிதமா உபத்திரவத்துக்கு உட்படுகிறாங்கப்பா. அப்பா அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் ரத்த சிந்தப்படுகிறது ஆண்டவரே. அந்த ரத்த சிந்துகிற இடங்கள் எல்லாம் ஒரு மாபெரும் ஆண்டவரே ஆத்தும அறுவடை தந்தரும்படியாய் கூட செபிக்கிற ஆண்டவரே. அப்பா விதை செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படி உங்களோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற அந்த இடங்கள் எல்லாம் ஒரு மாபெரும் ஆத்தும அறுவடை கூட நீங்க தந்தரும்படியாய் செபிக்கிறோம். அநேக ஊழியர்கள் எழும்பும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே பலத்த காரியங்களை செய்வீராக. அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக நன்றி. நீர் பெருகும் நாங்கள் சிறுகும் தாழ்த்துகிற வெறுமையாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவல தகப்பனே. ஆமென். முழங்கால் படியிடுங்க. மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணும். அங்கே வைங்க. இன்னொருத்தர் ஆண்கள்ல பின்னாடி பின்னாடி கொடுங்க. பின்னாடி பின்னாடி போங்கய்யா. மைக்கை வாங்கி மிஷனரிகளை எழுப்பணும். மிஷனரினா நல்லா கவனிங்க. முகம் பாராத நம்முடைய கலாச்சாரத்துக்கு அப்படியே எதிர், உணவு பழக்க வழக்கங்களுக்கு எதிர், முன்பின்ன அறியாத சுகமில்லாத வசதி இல்லாத இடங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சபையார் எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கையை வைத்துக்க பார்ப்போம். ஆமென். இப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிங்க. மைக்கு வாங்கி அவர்கிட்ட கொடுங்க.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, நாங்கள் மேய்ப்பனாகணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. இந்த வேலைக்காம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை மையப்படுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த 40 நாள் ஜெபத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், 32 நாட்களாக அநேக ஜெபங்களை கர்த்தாவே நாங்கள் ஏறெடுத்து இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறீர், கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர், இன்னும் கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் எடுத்து நாமத்தை மையப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு இந்த கர்த்தா 33வது நாட்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இந்த 33 நாட்களிலே ஏறெடுக்கிறதான எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தாவே நீ செவி சாய்த்து கர்த்தாவே பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறபடினாலே நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே ஆத்ம பாரத்துக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இன்றைய இப்போ கூட கர்த்தாவே 3வது ஜபங்களுக்காக நாங்கள் மிஷினரிகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஒவ்வொரு துதிக்கிறோம். ஸ்தாபன தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கா ஸ்தோத்திரம். ஸ்தாபன தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக, மிஷனரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஸ்தாபனத்தின் கீழ் ஊழியம் செய்கிறான ஊழியக்காரர்களுக்காய் மிஷனரிமார்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே அவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவர் சபையை ஆசீர்வதிப்பீராக, சபை விசுவாசிகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் கர்த்தாவே. எந்தெந்த இடத்திலே ஊழியர்களுக்கு செல்கிறார்களோ அந்த இடத்திலே பலத்த கிரியைகளை மிஷனரி மூலமாக செய்யும்படிக்காய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதமண்ணி போடுகிறாங்க கர்த்தாவே. எத்தனை எதிர்ப்பின் ஆவிகள் அப்பா, மரணத்துக்கு எதுவான கர்த்தாவே சூழ்நிலைகள் அப்பா சோதனை ஏற்படுகிற கர்த்தாவே அவையெல்லாம் தடுத்து நிறுத்தி நீ பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படாம இருக்கிறதான இடங்களுக்கு மிஷனரிமார்களை அனுப்பும்படிக்காய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். காடுகளிலும் மேடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் கர்த்தாவே அப்பா ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் ஆசீர்வதிப்பீராக, அவன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, அவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். வாகனங்கள் இல்லாமல் இருக்கிறதான ஆண்டவரே மிஷனரிமார்களுக்காய் உடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆலயம் இல்லாமல் இருக்கிறதான மிஷனரிமார்களுக்காய் உடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே ஆலயங்கள் கட்டப்பட அதனுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யும்படிக்காய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா மிஷனருடைய பாதங்களை கர்த்தாவே எவ்வளவு அருமையானவர்கள் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். தன்னுடைய குடும்பங்களை விட்டு கர்த்தாவே பிரிந்து சென்று அப்பா தியாக மனதோடு கூட ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் கர்த்தாவே விசேஷமாய் தொடும், அவருடைய தேவையெல்லாம் சந்தியும், சுகபலன் ஜீவன் தாரும், ஆரோக்கியம் தாரும், வல்லமையை எடுத்து ஊழியங்கள் செய்ய உதவி செய்யும்படிக்காக ஸ்தோத்திரம். காத்துக் கொள்வீராக. சகல கனம் துதி மகிமை யாவுமுக்கே செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடியால் தேவனை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. ஸ்தோத்திரம். மைக்கு வாங்கி நான் சொன்ன பிறகு வாசி. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். எல்லாரும் வாசிக்கணும். மைக் எங்க? சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும்
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள் தம்பி, நாம் ஒரு மற்றவங்க வாசிக்கிட்டோம். அடுத்த வசனத்தை வாசிங்க, 2ஆம் வசனத்தை. ஆமென். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் வாசிங்க 4ஆம் வசனம். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள். அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. ஒரு மனிதனை சொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீர்களானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமற்றவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிதாக்களிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால்
நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் ஓகே, வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். பாருங்க 23ஆம் வசனத்தை எடுங்க. நான் 23 வாசிப்பேன். என்னை போல சவுண்டா கெத்தா 24ஆம் வசனத்தை வாசிக்கணும். நீங்க வாசிக்கலாம். உங்ககிட்ட வந்து மைக்கு கொடுத்து வாசிக்க வைப்பேன். சவுண்டா வாசிக்கணும். சோம்பேறி மாதிரி சத்தம் மாதிரி வாசிக்கக்கூடாது. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவர் ஆமென். 24ஆம் வசனம் மறுபடியும் எல்லாரும் வாசிப்போம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். படி சொல்லுங்க. அவன் சந்ததியார் சொல்லுங்க எல்லாரும். அதை அவன் சந்ததியார் அதை கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இடம் கொண்டு பழுகுவார்கள், பெருகுவார்கள். அவர்களுக்கு ரெகோபோத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே நீ நல்லவர். எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே நீர் வல்லவர். ஓ காட் ஜீசஸ். கீபோர்டு போடுங்க. மிஷனரி காணிக்க பக்கெட் ஒன்று கொடுங்க. காணிக்க பையடு. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் பாருங்க. சபை கூடுதலுக்கு கொண்டு வந்திருக்கிற காணிக்கையை மிஷனரிக்காக ஒத்துருவாங்க. மிஷனரி ஸ்தோத்திரம். அந்த சபை கூடுதல் காணிக்கைய இந்த 2 பையில போடுங்க. மிஷனரி காணிக்கைய இந்த பக்கெட்ல போடுங்க. அநேக ஊழியர்களை நாம் தாங்கணும். உற்சாகமாக கொடுங்க. மாதத்தில் ஒரு முறை தான் கொடுக்குறீங்க மிஷனரிக்காக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அற்புதம் செய்யட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். நாங்கள் விதைக்கிறோம். நாங்கள் புசிக்கும்படியா எங்களுக்கு ஆகாரத்தை வருஷிக்க பண்ணும். விளைய செய்கிற கர்த்தராலே அது ஆகட்டும். வீணாய் நாங்கள் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை செலவழிக்க கூடாதுப்பா. இல்லாதவங்களுக்கு, தேவை உள்ளவங்களுக்கு, தேவை உள்ள ஊழியங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக திராணியங்களுக்கு தான். தேவ நாமம் சபைக்கென்று கொடுக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதிக்கவும், மிஷனரிகளை தாங்கவும், புதிய ஊழியர்களுக்கு கொடுக்கவும் உதாரணமாய் நீட்டுகிற கைகளை உயர்த்துங்க. ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. எங்க அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பீனில் இன்பம் நுகர்ந்திலை பாருவர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். கூட பாடுவேன். 1 2 3
ஆண்டவர் முதல் ஆராதனையில கிப்சனை கொண்டு பிரசங்கிக்க வைத்தார். ஆனால் ஆவியானவர் அதை தான் பேசுகிறார் என்பதை பிரசங்கம் பண்ணும்போது நான் உணர்ந்தேன். நான் என்ன செய்தியை என் மனசுல வச்சுங்கிறேன், எதை போதிக்க சொன்னார், சில காலமாக எங்கள் உள்ளத்தில் பேசிக்கின்றாரோ அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேச வைத்தார். ஆமென். இப்போ என்னாகுமோ 14:24 வசனத்தை எல்லாரும் நான் சொன்னபடி சவுண்டா வாசிக்கணும். செத்த மாதிரி வாசிக்கூடாது. வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ரெகோபோத் யாருக்கு உண்டாகும்? இப்ப சொல்லுங்க. ரெகோபோத் யாருக்கு உண்டாகும்? யார் இடம் கொண்டு பழுகுவாங்க, பெருகுவாங்க? சொல்லுங்க. யார் இடம் கொண்டு பழுகுவாங்க, பின்பற்றுவாங்க? இந்த வசனத்தைப்படி சொல்லுங்க. யார் அதை சுதந்திரிப்பாங்கன்னு சொல்லியிருக்கு? ரெண்டு காரியம். நோ, நல்ல பைபிளை படிச்சிங்களா, வசனத்தை படிச்சா உங்களுக்கு விளங்கும். 2 1 ரகுநாதபுரம், நீங்க எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க. நீங்க வந்து முன்னாடி சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்றீங்க, பின்னாடி சொல்றது முன்னாடி சொல்றீங்க. கிராமட்டிக்கலா சொல்லுங்க. First of all, he has different spirit. வேற ஆவியை உடையவனாய் இருந்தான். நம்பர் 2, உத்தமாய் பின்பற்றினான். Who is that person? யார்மா? காலேப். அதே போல யோசுவா. ஏன்னா மோசஸ் sent 12 people, each one tribes, one people, one man. டேய் தம்பி, கரெக்டாக எண்ணி கிளாஸ் வை, கப்ஸ் வை, கரெக்டாக வை. இதெல்லாம் கவுனி. கசம்சாம் பண்ணிட்டு போயிடாத, கோவம் வந்துடும் எனக்கு. அப்பா கவனிங்க. இடம் நல்லதா கெட்டதா? இடம் எப்படி இருக்கு? ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசம், கானான் தேசம். நீ இடம் கொண்டு பழுக பெருக, அந்த இடத்தை போய் நீ சர்வே பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். உண்மையா இல்லையா? இந்த வசனம் எதை காட்டுது? கவனிங்க. பிள்ளைங்களை கவனம் மடியில் வச்சுங்க, வேடி காட்டக்கூடாது. திசை திருப்பினீங்களா உங்களுக்கு வசனம் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு. எல்லாம் என்ன கவனிக்கணும். இந்த சின்ன பிள்ளைங்களாம் மடியில் வைங்க, இல்லைன்னா அப்படி ஓரமாக கொண்டு வச்சு நிப்பாட்டி பாருங்க. அப்போ அதுல 10 பேர் ஒரே மனசா, ஒரே எண்ணமா, ஒரே வார்த்தையில வேண்டவே வேண்டாம். அந்த இடம் அவ்வளோ மோசமானது. அந்த இடம் கொடுமைக்காரர், ராட்சத புறவிகள். நம்ம சிம்பிளா இருக்கிற வெட்டிக்கிளி மாதிரி. அவங்கெல்லாம் தயார் பயில்வான். நம்மளை கொன்னுடுவாங்க, தின்னுடுவாங்க. நம்மளை அழிக்கிறதுக்கு தான் அந்த மோசையும் ஆரோனும் அழைத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக, ஊழியக்காரனாகிய மோசைக்கு விரோதமாக, துரபாசுக்கு விரோதமாக விசுவாசிகள் பேச ஆரம்பித்தாங்க. அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி 2 பேர் வேறே ஆவி
உடையவர்களாய். இப்போ வாசிங்க. என் தாசனாகிய, எல்லாரும் வாசிங்க. என் தாசனாகிய, ஆஹா பொம்பளை பக்கத்துல சத்தம் வரல, சொல்லுங்க எல்லாரும். ஆம்பளைங்க சொல்லுங்க. என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடி நான். போதும். உத்தம என்பது இரண்டாவது சென்டென்ஸ். வேறே ஆவியை உடையவன் காலேப்போ நூனின் குமாரனாகிய யோசுவாவும். வெரி குட். நல்லா கவனிக்கிறீங்க, பிக்கப் பண்ணுங்க. என் தாசனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா, இவங்க ரெண்டு பேரும் டிஃபரண்ட் ஸ்பிரிட் உள்ளவங்க. ஆமென். வித்தியாசமான ஆவி உடையவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். ஆகினால் கெட்டு போகிற அவிசுவாச முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசின 10 டைப்ஸ், 10 கோத்திரங்களை தவிர, அந்த பிள்ளைகளை தவிர 2 பேர், எப்புனோயின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா. இந்த சந்ததியார் காலேப்பு, யோசுவா அவன் பிள்ளைங்க, காலேப்பினுடைய பிள்ளைங்க. இந்த சந்ததியார் மாத்திரம்தான் கானான் தேசத்தில் போய் சேர்வார்கள், இடம் கொள்வார்கள், பெருகுவார்கள் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. இப்ப நான் சொல்றத சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். எப்புனையின் குமாரனாகிய காலேப்பை போலவோ, நூனின் குமாரனாகிய யோசுவாவை போலவோ என்னுடைய ஆவியையும் என்னுடைய உத்தம நடக்கையும் கண்டு என்னையும் என் சந்ததியையும் பலுக பெருக இடம் கொள்ள ரெகோபோத்தை அடைய உதவி செய்யும். என் ஜெபத்தை கேளும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 32 நாட்கள் ஈரோடு முழுவதும் ரவுண்ட் அடித்தேன். என் கூட சில விசுவாசிகள் ஜெபிப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக, அது பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளோடு சேர்ந்து எந்த குடும்பத்தில் ஜெபம் நடக்குதோ அவங்களோட கோஆபரேட் பண்ணி நேர்த்தியா இந்த ஊழியத்தை செய்ய கிருபை செய்தார்கள். உங்களுக்குள்ளே இருந்த இந்த ஜெப ஆவிக்காக தேவனை நான் துதிக்கிறேன். ஊழிய வாஞ்சை உத்தமாய் துரபாஸ்டரை பின்பற்றுவதற்கு உங்க மனதை நீங்க செலுத்தினபடினால கர்த்தருடைய நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமா நீங்க இருக்கிற இடங்கள்ல பழுகுவீங்க, பெருகுவீர்கள், இடம் கொண்டு பெருகுவீங்க. இப்போ கைகளை தட்டி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து கொண்டேன். ரெகோபோத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த மாதம் நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். சித்தோட்டிலிருந்து கணவன், மனைவி, குழந்தை, தாய், பாட்டம், பாட்டி தேவனுடைய ஆலயத்தை வந்து மிதிச்சாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இப்படி பல இடங்களில் இருந்து புதியதாக ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். பழுக பெருக
இடம் எப்படி நமக்கு கொடுப்பார்? இந்த துரை பாஸ்டர், என்னுடைய முதியோர்கள், ஊழியர்கள், தம்பி கிராஜுவேஷன் முடிஞ்சது. I was waiting 4 days in that campus. அந்த காம்பவுண்டுக்குள்ளே 4 நாள் தங்கி இருந்தேன். Everybody is gone. என்னோடு கூட கிராஜுவேட் ஆன அத்தனை பேரும் வெளியேற்றாங்க. என்னுடைய கிளாஸ் வாத்தியார் ஒருத்தர் கேட்டார், தம்பி நீ போகலையாப்பா? ஐயா எனக்கு இன்னும் இடம் சொல்லலை. அப்போ என் ஆவியில் ஒரு கலக்கம் வந்துச்சு. நான் சொன்னேன், பாஸ்டர் நான் செஞ்ச தப்ப கமிட்டியில் சொல்லிட்டீங்களா அப்படின்னேன். டேய் இங்கே வாடா, உனக்கு மண்டையில் ஏதாவது மூளை இருக்கா? நான் அன்றைக்கே என்ன சொன்னேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ திரும்பி போனால் பெரிய ரவுடியாக தான் வருவ, உன்னை ஆண்டவர் ரட்சித்தாரு, உங்கள்கிட்ட இருக்கிற கோபம் போயிடும், நீ பயப்படாத, நீ அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைச்சிருக்கணும், கர்த்தர் உன்னை பெரிய ஊழியக்காரனை வைப்பார் அப்படின்னு சொன்ன இல்லை. நான் எப்படா போய் உன்னை பற்றி சொல்லுவேன், அன்னைக்கே மறந்துட்டுடா அப்படின்னார். ஏன்னா நானும் இன்னொரு சகோதரனும் சண்டை போட்டுக்கிட்டோம். நான் செய்யாத அவர் செஞ்சான்னு சொல்ல எங்கள் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து அடிச்சுக்கிட்டோம். கிராஜுவேஷன் டைம் அது. சண்டை போட்டோன்னு தெரிஞ்சா எங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க 2 பேருமே. அப்போ எனக்கு பயம். இப்போ என்ன காரணம்? 4 நாள் பொறுத்து என் பேரை கூப்பிட்டாங்க. அவன் இருக்கிறானா பார், இங்கே தான் சகோதரர் இருப்பார், கூப்பிட்டுட்டு வாங்கினாங்க. என்னை கூப்பிட்டுட்டு போனாங்க. முழங்கால் படிக்கிட்டு தம்பின்னாங்க. முழங்கால் படிக்கிட்டேன். இந்த 4 நாளாக நீ பொறுமையோடு இருந்திருக்கிற, உன்னை நான் உங்களை நாங்கள் அவங்க 5 பேர், நான் ஒருத்தன் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறேன். அந்த 5 பேரும் கை வச்சு சொல்கிறாங்க, உன்னை நாங்கள் ஈரோடு என்கிற பட்டணத்திற்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னாங்க. என் ஆவியை கர்த்தர் மாற்றினார். என்கிட்ட இருந்த துயரம் துக்கம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அவர்கள் சொன்னதை நான் விசுவாசித்தேன். தேவன் எனக்கு சொன்னார் என்று எடுத்துக்கொண்டேன். இந்த இடத்தை நான் உத்தமமாய் பின்பற்றுவதற்கு, அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு 1987ஆம் ஆண்டு தேவன் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்தார். இதே போலதான் நான் வந்தபோது இந்த இடம் எனக்கு சாதகமாகவோ ஊழியத்துக்கு சாதகமாகவோ இல்லை. அந்த 10 பேர் சொன்ன மாதிரி ஆவியில சொல்லி இருக்கலாம், இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு அனுப்பி வச்சுங்க, நான் சாக கொடுக்கவா என்னங்க அனுப்பி வச்சுங்க, அதுக்கு நான் பேசாம அங்க மதுரையிலே கிடந்திருப்பேன் அப்படின்னு என் மனசு சொல்ற அளவுக்கு சில காரியங்கள் நடந்தது. நான் அதை பொருட்படுத்தவில்லை. ஸ்தோத்திரம். இதை உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இந்த ஈரோட்டை நான் கருதினேன். என் ஆவி அதை சொல்லிட்டு, என் மனது ஒரு பிதாக்கள் சொன்ன வார்த்தையின்படியே அவர்களுக்கு மாறா ஒரு காரியம் செய்யாதபடி அவர் சொன்ன வார்த்தையை உத்தமமாய் பின்பற்றி நான் இதுவரைக்கும் நடந்து வருகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் சாட்சி, ஆவியானவர் உனக்கு சாட்சி. நான் இந்த வார்த்தையை மனதில் வச்சிருக்கிறேன். நான் பழுகினதற்கும் பெருகினதற்கும் இன்னும் பழுகவும் பெருகவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஒரு குடும்பம் சபைக்கு வரல அப்படின்ன உடனே நான் அதை
ஐ எம் நாட் டேக் இட் ஈஸி. அதை வந்து நான் உடனே சாதாரணமாக போனால் போட்டோம். ஒரு அம்மா சொல்லும், இங்கே தான் இருக்குது, ஏம்மா உன் வீட்டில் வெடியிருக்காலம் வந்து உன் முகத்தில் தான் நான் முடிப்பேன். 2 பஸ் ஏறி வந்து நான் ஊழியம் செய்ய வந்தனே, நீ இங்கே தானே இருக்கிற, ஏன் நம்ம சபைக்கு வரமாட்டேங்கிறேன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லும், நான் ஒருத்தி வராததால உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் குறைஞ்சி போச்சுன்னு கேட்கும். சமீபத்தில் அந்த ஏரியாவில் ஜெபித்த போது அப்படி தான் கேட்சி. திரும்பி நான் சொன்னேன், இங்கே பார், உன் தகப்பன் நான் உன்னை கை வச்சு அடிக்க எனக்கு உரிமை இருக்குது, நீ அந்த வார்த்தையை சொல்லாத. உனக்கும் புருஷனுக்கும் உன் பிள்ளைகளுக்கு நான் பட்ட பாட பிரயாசத்தை நினச்சிப்பேன். ஆகினால ஒரு ஆத்மா விலகி போகிறதுனாலையும் நான் வந்து அதை லூஸாக எடுத்துக்க மாட்டேன். அதை நான் வந்து பெரிய இவங்களோட நமக்கு பெரிய ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன். அவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பணும். இந்த ஊழியர் மேலே உங்களுக்கு உத்தம இருதயம் இருக்கணும். மோசஸ் மேலே, ஆரோன் மேலே ஜனங்களுக்கு உத்தம இருதயம், உத்தமாய் பின்பற்றக்கூடிய இருதயம் அந்த 2 பேருக்கு தான் இருந்துச்சு. மோசஸ் மேலே நம்பிக்கை வைத்தாங்க, அழைத்த தேவன் பேர்ல நம்பிக்கையோடு இருந்தாங்க. மற்ற 10 பேருக்குள்ள இருந்த ஆவியை தவிர வித்தியாசமான ஆவி இந்த 2 பேருக்குள்ள இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நீங்கள் இடம் கொண்டு பழுக பெருக வேண்டுமானால் சாவர வரைக்கும் கர்த்தரை உத்தமாய் பின்பற்ற வேண்டும். சாகும் வரைக்கும் கர்த்தருடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கையை வச்சாம சொல்லுங்க. பவுல் அப்படி சொல்லுகிறார். சிந்தை என்பது மைண்ட், மைண்ட் என்பது கர்த்தருடைய ஆவி. The spirit is the light of God. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். கையை வைத்து சொல்லுங்க, தீபம். ஆகையினால் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆவி அணைந்து போகக்கூடாது, வித்தியாசமான ஆவியாய் மாறிடக்கூடாது. The book of Malgiya chapter 2 verse 15. Malgiya chapter 2 15வது வசனம். ப்ளீஸ் someone read. ஒருவர் வாசிங்க, உங்களுக்கு விளங்கும். வாசிங்க. மல்கியா 2 வார்த்தை 15. படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. கட்டடத்தில் பரிபூர்ணமா இருந்துச்சு. அதே ஆவி மனுஷனுக்குள் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லிலே சொல்லுங்க. யாருக்குள்ள இருந்துச்சு பரிபூர்ண சித்தம், பரிபூர்ண ஆவி? யார்கிட்ட இருந்துச்சு? நம்மை படைத்த ஆண்டவரிடத்தில் இருந்தது. நல்ல ஆவி. என் மகன் ரகுநாதனை ஆசீர்வதிக்கணும், அசோகனை ஆசீர்வதிக்கணும், துரையை ஆசீர்வதிக்கணும், எலிசபெத்தை ஆசீர்வதிக்கணும். இது கர்த்தருக்குள் இருந்த நல்ல ஆவி, பரிபூர்ண ஆவி. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒருவருக்கும் குறை வைக்க கூடாது என்கிற வேறுபாடு இல்லாத ஆவி, ஓர வஞ்சனை இல்லாத ஆவி, கள்ளம் கபடி இல்லாத ஆவி கர்த்தரிடத்துல இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லு. அதனால தான் உங்களை முன்னாடி வர சொல்கிறேன். 12 மணிக்கு வந்து பின்னாடி உட்காடுறீங்களா ஐயா? முன்னாடி வாங்கய்யா. ஒரு நாள் ஆகில சீக்கிரம் வந்திருக்கீங்களா? ஏமா முன்னாடி வாங்கன்னு எத்தனை பேர் முறை சொல்கிறேன். பின்னாடியே உட்காந்துக்கிறீங்க, தூங்குறீங்க. சிலர் தாளாடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. யோசித்து பாருங்கள். ஒரே வம்சத்தின் பிள்ளைகள் தான். சோத்திரம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இவங்க 2 பேர் யார் எங்கிருந்து வந்தவங்க? எந்த வழித்தோன்றல்? ஸ்தோத்திரம். ஆதியாகமத்துல யாக்கோபின் வம்சத்தார்,
ஜெபத்தில் இஸ்ரவேல் என்று போற்றப்பட்டவன். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் வாசிங்க. ஒரு தூதன் அவனை தொட்டு, விடியது, நான் போகட்டேன், என்னை விடு அப்படின்னு சொல்றார். அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னா. உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபுன்னு சொன்னான். அது உண்மைதான். இனிமே உன் பேர் யாக்கோபு அல்ல, நீ என்ன என்று அழைக்கப்படுவாய். வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் வாசிங்க 33:28. உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனுஷனோடும் நீ போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க. இவன் யாரு? யாக்கோபு என்பது பழைய பேர், இஸ்ரவேல் என்பது புது பேர். இந்த இஸ்ரவேல்ல தான் இந்த 12 கோத்திரம். நல்லா யோசிக்க. ஏற்கனவே கர்த்தர் கெட்ட பேரை நல்ல பேரை மாத்திட்டார். கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். கிமு பழைய ஆவி, கிபி புதிய ஆவி. கிறிஸ்துக்கு முன் பழைய ஆவி செத்த ஆவி, கிபி கிறிஸ்துக்கு பின் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி. இது பழைய ஆவி, பழைய மனுஷன். புது ஆவி, புதிய மனுஷன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. உண்டா இல்லையா? ஆமென். எபேசியர்ல வாசிக்கிறோம். எந்த அதிகாரம்? 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலான புதிய நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாமா? திரும்பி வாசிங்க. மெய்யான நீதியிலோ, எல்லாரும் வாசிங்க, பரிசுத்தத்திலோ தேவனுடைய சாயலான புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறதற்கா? தரித்து கொள்ளுங்கள். ஷர்ட்டை தரிச்சுக்குங்க, போட்டுங்க. wear the new shirt. அது போல நியூ செப்பல், அது போல புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனை குடி தோண்டி புதைங்க. யாக்கோப புதைங்க. பழைய மனுஷன், அவங்ககிட்ட இருந்த சுபாவம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு என்னென்னப்பா பண்ணான்? முதல்ல இருந்து சொல்லு. யாக்கோபு செஞ்ச முதல் தவறு என்ன? சகோதரனை கூட கொடுத்து சொத்தை வாங்குது. ரெண்டாவது வேட்டையாடி கொண்டு வந்தேன்னு சொல்லி வீட்டுக்கு இருக்கிற கடையை சமைச்சு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்குது. மூணாவது மாமனாரை ஏமாத்துது. ஆஸ்தியும் சொத்துக்களும் தரலாய் சேர்ந்தது. இப்ப எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் என்ன ஆசீர்வதின்னு கேட்கணும்? எல்லாம் களவாய் வந்தது. ஏமாற்றுக்காரன், பித்தலாட்டக்காரன், வஞ்சிக்கிறவன், இந்த வார்த்தைக்கு ஒத்து வாழ்ந்தவன் அவன் தான் யாக்கோபு.
அவன் தான் பழைய மனுஷன். அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படி. இந்த 10 பேர் சொன்னாங்க பாருங்க, இந்த ஆவி தான் அந்த 10 பேருக்குள்ள இருந்துச்சு. பேர் தான் இஸ்ரவேலன், பேர் தான் விசுவாசி, பேர் தான் ஜெபம் பண்றவங்க, பேர் தான் ஊழியத்துக்கு வர்றவங்க, உபவாசம் எடுக்கிறவங்க. இன்னும் நமக்குள்ள சில எண்ணங்கள் மாறவில்லை, ஆவி மாறவில்லை. ஜெபம் முடிஞ்ச உடனே ஒரு பிள்ளையை நிப்பாட்டினேன். அந்த பிள்ளையை கேட்டேன், உன் ஏரியாவில் ஜெபம் நடந்துச்சு, உன் வீடு பக்கத்து வீடு, உன்னுடைய மூத்தார் வீட்டில் ஜெபம் நடக்குது, நீ ஏன் வரல? நான் இங்கே வந்துட்டேன் பாஸ்டர். ஆஹா, எனக்கு அதில் திருப்தி கிடையாது. நான் என்ன சொன்னேன், அந்த ஏரியாவுக்கு ஜெபத்துக்கு வரும்போது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஜெபத்துக்கு வர வேண்டாம். காலையில் வேணா வாங்க, சாயங்காலம் அங்கே கோஆப்ரேட் பண்ணணும். புதிய ஆத்துமாக்களை அந்த ஜெபத்துக்கு கூப்பிட்டு வரணும்னு நான் சொன்னேன். நீ கீழ்படிச்சா? இல்லை. இங்கே ஏன் வந்த? அவன் மேலே இருக்கிற கோபம், அவன் மேலே இருக்கிற கோபம், பங்காளி மேலே இருக்கிற கோபம் கர்த்தருடைய மனுஷனாகிய துரபாஸ்டருக்கு விரோதமாய் செய்ய வைத்தது. நாம் எதுக்கு அங்கே போகணும்? இங்கேயும் ஜெபத்தானே போகிறோம். நோ, இந்த ஜெபத்தின் நோக்கமே தவறு. இங்கே வா. எப்போ வரணும்? உன் ஏரியாவுக்கு ஜெபத்துக்கு அங்கே நான் வரும்போது வராத, மற்ற நாளில் வா அப்படின்னு நான் சொல்கிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சோத்திரம் மடிப்பாடுறா. அப்போ அந்த ஆவி மனுஷ ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, தேவ மனுஷனை கோபப்படுத்துகிற ஆவி, தேவனை சொல்லுகிறார், தேவனே சொல்லுகிறார், தேவனாகி என்னை கோபப்படுத்துகிற விசனப்படுத்துகிற ஆவி அந்த 10 பேருக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் அவள முட்டாளா? உன்னை கொண்டு போய் ராட்சத கையில கொடுக்கவா கொண்டு வந்தார்? கொஞ்சமாகில யோசித்து பார்த்தியா? நீ இஸ்ரவேலன்னு எதுக்கு பேர் வச்சுக்கிற? செங்கடலை பிளந்து உன்னை கொண்டு வந்து இக்கரை படுத்தினாரா? ஆமென் சொல்லுங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. என்ன கொடுத்தாரு? வான மன்னாவால் போஷித்தார். கண்மலை பிளந்து நீரூற்றை கொடுத்து தாகம் தீர்த்தார். இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களே, தேவன் பேர்ல உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? நம்பிக்கை இல்லையா? நீங்க அவரை இப்படிதான் பின்பற்றுவீங்களா? உத்தம இருதயத்தோடு பின்பற்று. அவருடைய ஆவியை நீங்க சோதிக்காதீங்க. கர்த்தருடைய தீபம் மனுஷனுடைய ஆவி, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவி தீபம், லைட். கர்த்தர் நமக்கு தந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீ என்ன நினைக்கிற? என்னை இருட்ட தள்ளவோ என்னை சாகடிக்கும் கொண்டு வந்தாரு. இதுதான் டிஃபரன்ஸ் ஸ்பிரிட். இதுதான் யாக்கோபின் புத்தி. இதுதான் யாக்கோபுகளுக்கு இருந்த ஆவி. நான் கிப்சன் இந்த செய்தியை சொல்லுவான் நான் நினைக்கவே இல்லை. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலன் என்பவன் ஜெபத்தில் பிறந்த வார்த்தை. தேவனையும் மனுஷனையும் போராடி மேற்கொண்ட உனக்கு என்ன பேரு? இஸ்ரவேல். அந்த வயிற்றுல போந்துட்டு
இங்கே வந்து 10 பேர் ஒன்றா சேர்ந்து கோரஸ் பாடுறானுங்க. ஐயோ நாம் செத்துக்கிடுவோம், ஐயோ இந்த தேசத்தில் குடியிருக்க மாட்டோம், ஐயோ இந்த தேசத்து மக்கள் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறான், நாம் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறோம், இப்படி ஐயோ ஐயோன்னு சொல்லவா உன்னை கூப்பிட்டு வந்தார். அசுத்த ஆவியே, விசுவாசிகளுக்குள்ள இந்த ஆவி இருக்குமானா அடியான் இயேசுவின் நாமத்தில் அவைகளை கட்டின்னு வெளியேற்றுகிறேன். உனக்குள்ள இந்த கெட்ட ஆவி இருக்கக்கூடாது. இந்த புலம்புற முறுமுறுப்பு அடைகிற அவிசுவாசத்து உள்ள ஆவி உனக்கோ உன் சந்ததிக்கோ வரவே கூடாது. கையை வைத்து சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எழுப்பி நில்லுங்க, எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. அவ்வளோதான், வந்தது லேட்டு முடிஞ்சு போச்சு, நான் என்ன செய்வேன்? கையை கூப்புங்க, கையை கூப்புங்க. இப்போ சொல்லுங்க, அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி கண்ணீரோடு தொழுகின்ற நேரம் எல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நான் தொழுகின்ற எழும்பிடுவார். எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமத்தினால் வருகிறேன். சத்தத்தை வைத்து சொல்லுங்கய்யா, உம்முடைய நாமத்தினால் வருகிறேன். எனக்குள்ள இருக்கிற அவிவிசுவாச ஆவியை, முரட்டாட்ட உள்ள ஆவியை, ரட்டக பண்ணுகிற கலக பண்ணுகிற ஆவியை, உம்மை கோபப்படுத்துகிற விசனப்படுத்துகிற ஆவியை என் உள்ளத்திலிருந்து எங்க குடும்பத்திலிருந்து எழுது போடுங்க. எங்க சந்ததிக்கு எங்களை எடுத்துக்காட்டாக மாதிரியாக வைங்க. விசுவாசமுள்ள மக்களாய் காலேபின் ஆவி, யோசுவாவின் ஆவி எங்களுக்குள்ள என்றென்றைக்கு நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. கைகளை தட்டுங்க, நல்லா கைகளை தட்டுங்க. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நல்லா தட்டி சொல்லுங்க, ஆமேன், 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 ஆமேன். நான் அரை மணி நேரம் இருக்கு. உட்கார் சாந்தி, உட்கார். எது இருக்கக்கூடாது? 10 பேருக்குள் இருந்த கெட்ட ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவியில உயர்வு இருக்கணும். என்ன உயர்வு? இயேசு சொன்னார், புதிய மனுஷனையும் அவனுடைய குணங்களையும் சுபாவங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. புதிய மனுஷன் யாரு? உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புதிய ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 1:7 சீக்கிரம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, பலமோ
அட வாசிங்கப்பா சத்தமா சேர்ந்து வாசிங்க.